வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டைரக்டர் ராஜ்குமார் ஹிரானியோடைய இயக்கத்தில் ஆக்டர் ஷாருக் கான் நடித்து இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற டங்கி. ஸோ இந்த டங்கி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டங்கி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய 4 நண்பர்கள் அவங்க வந்து எப்படியாவது நம்ம லண்டன் போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வந்து லண்டன் போக முடியல. அதுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அந்த கிராமத்துக்கு ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக ஷாருக் கான் அங்கே வராரு. அவர் யாரை சந்திக்க வராரு, எதுக்காக அங்கே வராரு அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்த ஷாருக் கான் இவங்களை சந்திச்சு இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து லண்டன் போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் வந்து களத்தில் இறங்குறாரு. ஸோ ஷாருக் கான் அந்த 4 பேருமே வந்து லண்டன் கூட்டிட்டு போனாரா இல்லையா, எப்படி கூட்டிட்டு போனாரு, என்னென்ன பிரச்சனைகளை இவங்க எல்லாருமே சந்திச்சாங்க அப்படிங்கிறதான் இந்த டங்கி படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தோடைய டைட்டில் டங்கி, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா லீகலாக தான் வந்து டிராவல் பண்ணி போகணும். அப்படி போகாம இல்லீகல் ரூட்ல போகிறது, இல்லீகல் இமிகிரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டாங்கி டிராவல், டாங்கி ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை வந்து பஞ்சாபில் இன்னும் சுருக்கி டங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்தால் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா டங்கி அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து படத்தோடைய ஹீரோ நம்ம ஷாருக் கான், அடுத்து ஹீரோயின் டாப்ஸி, அதுக்கப்புறமா விக்கி கௌஷால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அவருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனில் குரோவர், விக்ரம் கோச்சர் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோடைய மெயின் கேரக்டர்ஸ். இவங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஷாருக் கான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து எமோஷனல் பார்ட்டாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரை தாண்டி இந்த 5 பேரை தாண்டி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. டைரக்டர் ராஜ்குமார் ஹிரானியோடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா ஸ்டைலில் தான் இருக்கும். அதே வரிசையில் தான் இந்த டங்கி படமும் அமைஞ்சிருக்கு. பட் அவருடைய ஒவ்வொரு படத்துக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கட்டும், எமோஷனல் பார்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே அழகாக கொண்டு வந்து செட் பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த படத்துலையுமே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ டங்கி படத்தில் வரக்கூடிய காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் பார்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடியை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு காமெடி, விசா அப்ரூவலுக்காக இவங்க போவாங்க, அங்கே நடக்கக்கூடிய அந்த காமெடி போர்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி கதையோட்டத்தில் அங்கங்கே வரக்கூடிய காமெடி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் எமோஷனல் பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, ஷாருக் கான் வந்து ஒரு கோர்ட்டு சீன் ஒன்று இருக்கும். அந்த கோர்ட்டில் அவர் பேசக்கூடிய டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே எமோஷனலாக நல்லாவே இருந்தது. அதை தாண்டியுமே சில எமோஷனல் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்குது. மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸ் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே ஆப்டாக வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும். பட் ஒரு விஷயத்தை இங்கே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த டங்கி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ட்ராமா தான். படம் வந்து ஸ்லோவாக ஆரம்பித்து அழகாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு கதைக்களம் வந்து இது கிடையாது. ஒரு ஸ்லோ பேஸ்டு ட்ராமாவை தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் பெருசாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ராஜ்குமார் ஹிரானியோடைய படங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. அவர் எடுத்த எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ட்ராமா அப்படி தான் வந்து போகும். பயங்கர ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது. பட் ஆனால் கதையை வந்து என்கேஜிங்காகவே அவர் வச்சிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்தையுமே வந்து பண்ணியிருக்காரு. டங்கி அப்படிங்கிற இந்த படமே வந்து இல்லீகல் இமிகிரேஷனை பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் தான். அந்த வகையில் பார்டர் கிராசிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு நீட்டான ஒரு ட்ராமாவாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ராஜ்குமார் ஹிரானியோடைய ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் தான். நீங்கள் தாராளமாக தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம். மற்ற ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, இந்த டங்கி படம் வந்து தமிழில் அவைலபிள் கிடையாது. தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஹிந்தியில் மட்டும்தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பட் சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிறது எல்லா தேட்டர்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த டங்கி படத்தை பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த டங்கி படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து 3.5 out of 5.